அத்தை, இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு எத்தனை தடவை நெஞ்சு வலி வந்துச்சு தெரியுமா? லட்சுமி, எந்த கடவுள் கண்ணை திறந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கல. அதுக்காக மட்டும் சந்தோஷப்பட்டு இருக்க முடியாது லட்சுமி. ஆதி சொன்ன பொய்ய உண்மையாக்கணும். அதுக்கு ஆதியை இன்னும் நெருக்கமாக்கணும். அது எப்படி அத்த முடியும்? முடியும். தமிழ் நினைச்சா கண்டிப்பா முடியும். நான் என்ன பட்டி பண்ணணும்? தம்பி, நான் சொல்ற மாதிரி பண்ணா அப்பா நம்ம கூட வந்து தூங்குவாரு. ஓகேவா? நீ என்ன பண்ற தெரியுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? பா, நீங்க இந்த பக்கம் வாங்க. வாங்க, தள்ளி போய் படுங்க. அக்கா, நீ அந்த பக்கம் போக்கா. ஆதித்யா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பேசாம தூங்கு. அம்மா, என் ஃப்ரெண்ட் தர்ஷன் இருக்கால, அவங்க அப்பா அம்மா எப்பயும் பக்கத்து பக்கத்துல தான் தூங்குவாங்களாம். அப்பதான் அவங்க பாப்பமா இருப்பாங்கன்னு தர்ஷன் அம்மா சொன்னாங்களாம். அக்கா, நீ அந்த பக்கம் போக்கா. போக்கா. ஐயோ, உன் தொல்லை தாங்க முடியலடா. தமிழ் தமிழ் என்னடி பண்ற? வா, நவுருமா. சாரி பாரதி. பரவாயில்ல சார். அப்பா, கதை சொல்லுங்கப்பா. ஆரம்பிச்சிட்டியா? பேசாம தூங்கேண்டா. அப்பா ப்ளீஸ் பா, கதை சொல்லுங்கப்பா. அப்பாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. வேணா உங்க அம்மாவை சொல்ல சொல்லு. ஆமா ஆமா, அம்மா தான் இன்னும் கதை சொல்லல. அம்மா, நீ தான் கதை சொல்லணும். சரி, சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அம்மா, அந்த கதையெல்லாம் வேணாமா. அப்பாவை நீங்களும் லவ் பண்ணீங்கல்ல, அந்த கதைய சொல்லுங்க. சொல்லுமா. அப்பா இன்னைக்கு சொன்னார்ல, அதே மாதிரி நீங்களும் கதை சொல்லுங்க. பாரதி, சொல்லிருங்க, இல்லைன்னா இவன் நம்மளை தூங்க விட மாட்டான். உங்க அப்பா திருடன் கிட்ட இருந்து என்னோட ஹேண்ட்பேக வாங்கி கொடுத்தார்ல, ஆமா. அதுக்கப்புறம் நான் இவரை ஆபீஸ்ல தான் பார்த்தேன். என்னமோ தெரியல, என் வாழ்க்கை போறா இவர் கூடவே இருக்கணும்னு அப்பவே என் மனசுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இவர் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அவரை ரொம்ப லவ் பண்றேன். ஆனா அவருக்கு என்னை விட உங்க அக்காவையும் உன்னையும் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு அவரை தான் முதல்ல பிடிக்கும். அப்படிப்பட்டவரு கடைசி வரைக்கும் கூடவே இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த விதி எங்களை பிரிச்சிருச்சு. எல்லாமே எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாரதி,
மனசுல இந்த அளவுக்கு லவ் வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன் அவரை போக விட்டீங்க? இப்ப கூட ஒன்னும் கேட்டு போகல. உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லுங்க, நான் போய் பேசுறேன். உங்களால அவர்கிட்ட பேச முடியாது சார். ஏன், அவர் என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்களால பேச முடியாது. அதான் பாரதி ஏன்னு கேக்குறேன். வேண்டாம் சார், இந்த டாபிக்கை இதோட விட்டுருங்க. நீங்க கிளம்புங்க. இல்ல பாரதி, எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும். என்னால ஏன் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச முடியாதுன்னு சொல்றீங்க? பாரதி, அதுக்கு பதில் சொல்லுங்க. சார் வேணாம் சார், சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க ப்ளீஸ். நான் போக மாட்டேன் பாரதி. எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். என்னால ஏன் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்டயே எப்படி உங்களால பேச முடியும் சொல்லுங்க?